வெறும் லைக்ஸ் ஃபாலோவர்ஸ்க்காண்டி ஒருத்தர் உயிரே போயிடுச்சுங்க. எஸ், இப்போ நான் எதை பற்றி பேச வந்திருக்கேன்னா, கேரளாவில் நடந்த பஸ் இஷ்யூ பற்றி பேச வந்திருக்கேன். ஆக்சுவலி இந்த பிரச்சனை நான் பேசுனது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ட்ரெயினில் போனால் பிள்ளைங்க பிரச்சனை, பஸ்ஸில் போனால் பிள்ளைங்க பிரச்சனை. ஸோ சேஃப்டியே இல்லை யாருக்குமே தான். அதனால் ஆக்சுவலி இந்த கேரளாவில் பஸ்ஸில் என்ன பிரச்சனை ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு மதிக்கத்தக்க ஒரு 45-50 வயசு பர்சன் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வீடியோ ஷூட் பண்ணுறாங்க. அது அந்த பர்சனுக்கே தெரியல, அந்த ஷேருக்கே தெரியல. பட் அந்த பொண்ணு வீடியோ ஷூட் பண்ணதை பற்றி சோஷியல் மீடியா அப்லோட் பண்ணிட்டாங்க. அப்லோட் பண்ணும்போது என்ன கேப்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவர் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணார் அப்படின்னு சொல்லி கேப்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போட்ட ஒரு கொஞ்சம் ஹவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 20 லட்சம் மக்கள் ரீச் ஆகிடுச்சு. ஸோ வீடு ஃபேமிலியில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த வீடியோவை அந்த சார் பார்க்குறாங்க. பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ஷேரை அடித்து கொல்லணும், சிறையில் போடுங்க, அது பண்ணுங்க இது பண்ணு சொல்லி இப்போ ரொம்பவும் பயந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. வெறும் ஃபாலோவர்ஸ் லைக்காண்டி இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு கேட்டோடனே எனக்கே ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு வெளியே போகிறதுக்கே ரொம்ப பயமாகவே இருக்குது. இப்போல காலகட்டத்தில் அந்த சார் மிஸ்யூஸ் பண்ணியிருந்தா அந்த பொண்ணு ஒன்று அந்த வீடியோ எடுத்து ஒரு போலீஸ் கொடுத்துருக்கும், இல்லைனா டிரைவர்கிட்ட சொல்லி வண்டி எடுத்து சொல்லி என்ன பிரச்சனை பண்ணுவோம் பண்ணியிருக்கணும். பட் ரெண்டுமே பண்ணாமல் வெறும் லைக்ஸ் ஃபாலோவர்ஸ்க்காக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சோஷியல் மீடியா கேப்சர் பண்ணி வியூஸ் ஜென்ரேட் பண்ணி ஃபாலோவர்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வளர்ந்த ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு போதை மாதிரி ஆகிடுது. நிறைய ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணணும், நிறைய லைக்ஸ் வரும்னு சொல்லி அதுக்காக என்ன வேணாலும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா ஆக்சுவலி நம்ம தான் பீப்புளுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா மொபைல் ஃபோன் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். நம்ம அம்மா அப்பா யூஸ் பண்ணுறாங்க, தாத்தா யூஸ் பண்ணுறாங்க, சின்ன பசங்க எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பெரியவங்க நம்ம தான் சொல்லணும் எது நல்லது எது கெட்டது, எதுக்காக என்ன எஃபர்ட் போடணும், எதுக்காக என்ன எஃபர்ட் போடக்கூடாது, சோஷியல் மீடியா எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இது வருங்காலம் சோஷியல் மீடியா இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது தான். பட் எது சரி எது தவறுன்னு சொல்லி பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு மெச்சூர் ஏஜில் இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் தான் உங்களுக்கு கீழே இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் சொல்லி கொடுக்கணும். அப்போ தான் இதை மாதிரி பிரச்சனைகளும் தடுக்க முடியும். ஸோ அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக தண்டனையும் கிடச்சிருச்சு. பட் அந்த ஃபேமிலிக்கு ஒரு கேள்விக்குறி தான். ஸோ இனி வரும் காலங்களில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக்ஸ் ஃபாலோவர்ஸ் முக்கியமாக இருந்தாலும் மற்றவங்கள ஹெல்ப் பண்ணாமல், மற்றவங்களை இன்வால்வ் பண்ணாமல் இருக்க பாருங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கண்டென்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கணும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம்.